முதலியார்பேட்டை. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக மேம்பாலம் கீழே ரயில்வே கேட்டை தாண்டி அப்படியே வந்தால் மரப்பாலம் போகிற வழி. இந்த முனையில் ஆரம்பித்து, அதாவது அங்கேருந்தே இருக்குது அது பள்ளம், அங்கே ஆரம்பித்து இந்த ரோடு முழுவதுமே ஆர்டிஓ வரைக்குமே இந்த ரோடு வந்து இந்த நிலமையில தான் இருக்குது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் அவசியம் அதை பார்த்து இந்த ரோடு முழுவதையும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேமாரி இந்த ரோடு முழுவதுமே இந்த நடைபாதை முழுவதும் அப்படியே ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி பொதுமக்கள் நடந்து வழிவகுத்து கொடுங்க. இந்த காவாலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாக்கா ஒரு கண்டாசாதம் வரைக்கும் தண்ணி வந்துடுது. ஏன்னா அந்த காவாலாம் ஓடலை, அடிச்சுன்னு இருக்குது. அதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க. மரக்கிளையெல்லாம் எங்கே வெட்டினாங்கன்னே தெரியல, இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. நகராட்சியிடம் சொல்லி அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுங்க. இந்த வாகனம்லாம் ரொம்ப நாளாக இங்கேயே நிற்கிது ஐயா, எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுங்க ஐயா. இதான் எப்போ கொண்டு வந்தீங்க போட்டாங்கன்னே தெரில, ரொம்ப வருஷமாக கிடக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசல் யாரோ ஒரு புண்ணியமா மண்ணு கொண்டு போய் கொட்டு போய்க்கிறாரு. புதுச்சேரி 100 அடி ரோடு ஆர்டிஓ ஆஃபீஸ். போக்குவரத்து துறை 100 அடி ரோடு, குழந்தைக்கீரப்பாளையம், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 6,50,004. பைப்பு எதுக்கு போட்டாங்கன்னு தெரில, ரோட்லேயே ரொம்ப நாளாக கிடக்குது. ஒரு வாரமாக எடுத்து போடலாம், இல்லை எதுக்காச்சும் உபயோகம்னா அது எடுத்து உபயோகமாச்சும் படுத்தலாம். ரெண்டுக்கும் இல்லாமல் ரோட்லேயே கிடக்குது. இந்த மாதிரி குப்பையெல்லாம் போட்டு சாக்கடை உள்ளே வச்சா எப்படி சாக்கடை தண்ணி ஓடும்? போக்குவரத்து துறை சாக்கடையை பார்த்தா தெரியும், எதுவுமே தூர் வரல, தண்ணி எதுவும் ஓடலை, ஃபுல்லாக குப்பை தொட்டி மாரி அடிச்சுன்னு இருக்குது. அதையும் சுத்தம் பண்ணி கொடுங்க. பக்கத்துலேயே தாசில்தார் ஆஃபீஸ் இது. பாண்டிச்சேரியில் எல்லா ஊரை விட அகலமான சாலைங்க. ஆனால் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால அந்த சாலைங்க இருக்கிறதே தெரிய மாட்டுது நம்மளுக்கு. ஒரு பெரிய ரோடு, வண்டி எப்படி விட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க.